நாம் தொடர்ந்து வாழ்க்கையின் நோக்கங்களை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய நேற்று தினத்திலும் நாம் ஒருவர் பாரத்தை ஒருவர் என்ன செய்யணும், சுமந்து இப்படி கிறிஸ்துவின் பிரமாணத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே அப்படி என் வாழ்வில் மற்றவர்களும் தேவை என்பது முக்கியமான ஒரு காரியம். நாம் ஐக்கியம் என்பது மிக முக்கியமானது. இந்த ஐக்கியத்தை ஆண்டவராகிய இயேசுவும் அவர் என்ன செய்கிறார், வலியுறுத்துகிறார். எனவே என் நாமத்து நிமித்தம் எங்கே 2 பேர் 3 பேர் இருக்கிறார்களோ அங்கே நான் என்ன செய்வேன், இருப்பேன் என்று சொல்லுகிறார். ஐக்கியம் மிக வலிமையாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய சபை கூடி வருதல் ரொம்ப முக்கியமானது. இது அனுதினமும் அவர்கள் தேவாலயத்தில் என்ன செய்தார்கள், கூடி வந்தார்கள். இந்த ஐக்கியம் மாத்திரமல்ல, இந்த ஐக்கியம் வலிமையாக வேண்டும் என்றால் சிறு குழுவின் ஐக்கியம் நமக்கு தேவை. ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. நாம் சிறு குழுக்களாக சேர்ந்து இன்றைக்கி அநேகர் அதோடைய முக்கியத்துவம் தெரியாததுனாலே சபையில் அநேக சபைகள் உடைந்து போய்விடுகிறது. ஆனால் நீங்கள் எல்லாரும் ஒரு சபை ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால், சபையிலே இருக்கிற எல்லாருக்குள்ளும் உண்மையான அன்பு வெளிப்பட வேண்டும் என்றால் நீங்கள் முதலாவது சிறு குழுக்கு நீங்கள் போக வேண்டும். கண்டிப்பாக அதில் பங்கெடுக்க வேண்டும். அதுக்கு கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் என்ன செய்யணும், கொடுக்கும் பொழுது அந்த ஐக்கியம் சபையிலே என்ன செய்யும், உறுதியாகும். எனவே தான் இயேசு சொல்லுகிறார், எங்கே நாமத்து நிமித்தம் 2 பேர் 3 பேர் அவர்கள் கூடியிருக்கிறாரோ அங்கே நான் என்ன செய்வேன், இருப்பேன். அவர்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது பரலோகத்தில் இருக்க பிதாவினால் அவர்களுக்கு என்ன செய்யும், அந்த ஐக்கியம் இருக்கிற இடத்திலே அவங்க பண்ணுற ஜபத்துக்கு கர்த்தர் என்ன செய்கிறார், பதில் தருகிறார். ஏனென்றால் அங்கே ஒருமனம் இருக்கிறது, அங்கே அன்பு இருக்கிறது, ஐக்கியம் அங்கே காணப்படுகிறது. இன்னைக்கு நாம் ஒரு இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ஐக்கியத்தை வைத்திருந்தார் என்றால், அவர் முழுவதும் ஜெபம் பண்ணி 12 பேர் தான் என்ன செய்தார், தெரிந்தெடுத்து ஒரு சிறு குழு. என்றால் அநேக ஆராய்ச்சியாளர்கள் இதை குறித்து ஐக்கியத்தை குறித்து ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அவங்களுக்கு கண்டு கொண்ட முக்கியமான ஒரு சத்தியம் என்னவென்றால், ஒரு 10 பேர்லேருந்து 12 பேருக்கு மேலே போனால் அந்த ஐக்கியம் நல்லா இருக்காதா, அது நல்லா இருக்காது. எனவே தான் நம்ம கேசல் கூட நாங்கள் 20 பேர் வராங்க 40 பேர் வராங்கன்னா அது 2 என்ன செஞ்சிடணும், மாற்றிடணும். ஏன்னால் அது ஐக்கியம் என்பது ஒரு 10 பேருக்குள்ளே என்ன செய்யணும், 12 மேக்சிமம் என்னது 12 பேருக்குள்ளே இருக்கணும். இயேசு கிறிஸ்து இந்த 12 சீஷர்களை அவர் என்ன செய்தார், தெரிந்தெடுத்து அந்த ஐக்கியத்தை வைத்திருந்தார். நம்ம நிறைய பேரை வச்சு ஐக்கியம் அப்படின்னு சொன்னால் அது அந்த ஐக்கியம் நல்லா இருக்காது. இயேசு இந்த 12 பேரையும் எதுக்காக தெரிந்து கொண்டார், தம்மோடு இருக்கவும், அதுக்கு பிறகு பிரசங்கம் பண்ணவும், வியாதிஸ்தர்களை குணமாக்கவும் அவர் எல்லாம் கூடயே இருந்து வைத்து கற்றுக் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம், அந்த ஐக்கியம் அவருக்கு தெரியும். இந்த 12 பேரை அவர் உருவாக்கினார். ஆனால் உலகம் முழுவதும் சுவிசேஷம் பயிற்சி கரண்டில் வைத்து ஆமைன்னு சொல்லுவேமா. அந்த 12 பேரோட நேரத்தை அவர் என்ன செய்தார், செலவு பண்ணார். ஐக்கியத்துக்கு தேவை அனைவதான் அந்த சின்ன ஒரு கேசலுடைய முக்கிய நோக்கம் என்னவென்றால், அந்த ஐக்கியத்தை வலுப்படுத்துவதற்காக அந்த அதில் ஐக்கியத்திலே அதாவது போலியான தன்மையை மாற்றி நிஜத்தன்மையை கொண்டு வருகிறது. எல்லாம் சொல்லுங்கள், இதை கொண்டு வருகிறது. அந்த இப்போ இங்கே எல்லாத்தையும் பார்த்து சோத்திரம் அப்படின்னா யார் பேரே தெரியாது, ஆனால் சோத்திரம் பண்ணிட்டு போவீங்க. அவங்க பேர் என்னன்னு பக்கத்தில் கேட்பீங்க. சோத்திரம் பண்ணாங்க, சிரிச்சாங்க, அவங்க பேர் என்னது. இது அவங்க பேரும் தெரியாது, ஊரும் தெரியாது, எந்த ஏரியாவில் இருக்காங்களும் தெரியாது, எனக்கும் தெரியாது. நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க ஐக்கியம். ஆனால் உண்மையான ஐக்கியம் என்னவென்றால், அவங்க பேர், ஊர், எங்கே இருக்கிறாங்க, அவங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கள், அவங்க யார் என்பது விவரமாக என்ன செய்யணும், தெரிய வேண்டும். அப்படி தெரிய வேண்டும். அதுக்கு தான் ஆண்டவர் சபையிலே கேசல்ல வைத்திருக்கிறார். அதுக்கு அநேகர் பிசாசு தந்திரமாக என்ன சொல்லுவானா, அது பெண்கள் கூட்டம் மாதிரி ஆக்கிட்டு ஆண்கள்லாம் ஒருத்தரும் இந்த கேசலுக்கு என்ன செய்கிறது கிடையாது, போகிறது கிடையாது. எனவே தான் அந்த ஐக்கியம் அது சரியாக என்ன செய்யவில்லை. இல்லை, கணவன் மனைவிமா சேர்ந்து இருக்கிறவர்கள் கேசலுக்கு என்ன செய்ய வேண்டும், போய் அவர்கள் இந்த ஐக்கியத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே அந்த முதலாவது கர்த்தருடைய ஐக்கியத்தின் மூலமாய் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். அல்லேலூயா. நான் அவர் சொல்லுகிறார், எங்கெல்லாம் என் நாமத்திலே நீங்கள் கூடி வரீங்களோ அங்கே நான் என்ன செய்வேன், இருப்பேன் அப்படின்னு சொல்லுகிறார். 2வது, ஆண்டவருடைய பிரசன்னத்தை மாத்திரமல்ல, உங்கள் ஜெபங்களுக்கு என்ன வருகிறது, பதில் அங்கே வருகிறது. ஏனென்றால் இந்த ஐக்கியத்திலே என்ன நடக்கும் என்றால், உண்மைத்தன்மை என்றால், அவங்க தங்களுடைய பாரங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். ஒருவர் பாரத்தை ஒருவர் என்ன செய்கிறார்கள், பகிர்ந்து கொள்கிறார்கள். அந்த பாரத்தை பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு நல்ல இடமாக இந்த ஐக்கியம் இருக்கிறது.
ஒருவர் பாரத்தை ஒருவர் நீங்கள் சுமந்து, இங்கே நான் நேற்று சொன்னேன் ஒருவருக்கு ஒருவர் அப்படின்னு சொல்லி, ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் எப்படி இருங்க, அன்பாகிறீங்கள். ஒருவரை ஒருவர் என்ன செய்யுங்கள், கனம் பண்ணுங்கள். ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். அப்போ இப்படி நிறைய சொன்னேன், அப்படிதானே நிறைய கிட்டத்தட்ட. அப்போ பவுல் வந்து இந்த ஒருவரை ஒருவர், ஒருவருக்காய் ஒருவர் என்ற வார்த்தையை அதிகமாக என்ன செய்கிறார், பயன்படுத்துகிறார். நான் நினைக்கிறேன் நீங்கள் ஹோம்ஒர்க் மாதிரி பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 20க்கு மேலே வரும். அது ஒருவருக்கு ஒருவர் நாம் என்ன செய்ய வேண்டும், ஒருவரை ஒருவரும் நீங்கள் என்ன செய்யுங்க, கனப்படுத்துங்க. ஒருவரை ஒருவரும் நீங்கள் என்ன செய்யுங்கள், தேற்றுங்கள். ஒருவரை ஒருவர் நீங்கள் என்ன செய்யணும். அப்போ ஐக்கியத்தின் நோக்கம் என்னவென்றால் மற்றவங்களை நோகடிப்பதில்லை. ஐக்கியத்தின் உங்கள் கூட ஒரு 4-5 பேர் சேர்ந்துட்டாங்கன்னா அவங்கள உற்சாகப்படுத்தி அவங்கள என்ன செய்ய வேண்டும், அவர்களை என்கரேஜ் பண்ண வேண்டும். அவங்கள சொல்லணும், பரவாயில்ல இந்த காரியத்தில் ஆண்டவர் உங்களுக்கு நாங்கள்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுறோம், வர்ற வாரத்தில் கர்த்தர் ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு என்ன செய்வார், கொடுப்பார் அப்படின்னு சொல்லணும். இல்லை போச்ச முடிஞ்சு ஐயோ அப்படின்றவங்களாம் முடிஞ்சு ஐக்கியத்தை க்ளோஸ் பண்ண வேண்டியதான். அதனால நல்ல பாசிட்டிவாக என்ன செய்யணும், பேசி அவளை என்கரேஜ் பண்ணி. ஐக்கியம் என்று சொன்னாலே ஒருவரை ஒருவர் தேற்றுகிற இடம். நமக்குள்ளே ஒரு ஆவியானவர் இருக்கிறார். அவர் பாருங்கள், ஏன் ஐக்கியப்பட வேண்டும் என்றால் நம்முடைய தேவன் ஐக்கியமாக இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவரும் எப்படி இருக்கிறார்கள், ஒன்றாக இருக்கிறார். அவர்கள் மூவரும் ஒன்றாக இருக்கிறதுனாலே இயேசு ஜெபம் பண்ணார், நாம் ஒன்றாக இருப்பது போல இவர்களும் என்ன செய்ய வேண்டும், ஒன்றாக இருக்க வேண்டும். அப்போ இந்த ஐக்கியம் எங்கெல்லாம் இல்லையோ அங்கெல்லாம் வியாதிகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். அங்கே நிறைய ப்ராப்ளம்ஸ் உங்களால் என்ன செய்ய முடியாது, சால்வ் பண்ண முடியாது. அங்கே பலவிதமான பிரச்சனை இருக்கும். பிசாசு அதனால தான் நிறைய பேருக்கு மதியினத்தை கொடுத்து யாரோடையும் சேராத, கேர்சலுக்கு போகாத, ஃபாஸ்டிங் பேருக்கு போகாத, பெண்கள் ஐக்கியத்துக்கு போகாத, ஆண்கள் ஐக்கியத்துக்கு போகாத அப்படி சொல்லி அந்த ஐக்கியத்தை உடைப்பது யாருடைய வேலை, பிசாசு வேலை. உன்னோட பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார், எதிர்த்து நிற்கிறார். அவர்கள் பெருமை உள்ளவர்கள் ஒருபோதும் யாரோடு என்ன செய்ய முடியாது, ஐக்கியப்பட முடியாது. அப்போ அந்த ஐக்கியம் என்று சொன்னால் அதில் நிறைய காரியங்கள் இன்னும் வேறு. அதுதான் தொடர்ந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். நேற்று தினத்தெல்லாம் பார்த்தோம். அந்த ஐக்கியம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு நம்பகத்தன்மையை, அந்த ஐக்கியம் ஒரு நிஜ வாழ்க்கை என்ன செய்து கொண்டு வருகிறது. ஆனால் உங்கள் கவலைகளை, ஏன் சிஸ்டர் கவலையாக இருக்கீங்க, ரியலாக பேசணும். அது என்ன செய்யணும், சும்மா மாய்மாலமாக என்ன செய்யக்கூடாது, பேசாதபடி ஒரு ரியலாக, ஏன் நீங்கள் உங்களை பார்த்தா ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, நம்ம நேற்று கூட இப்படி ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது வேத வசனத்தின் அடிப்படையிலே அவங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், உற்சாகப்படுத்தி அவளுக்கு புத்தி சொல்ல, அவளை தேற்றுவதற்கு உங்களுக்கு ஒரு கேசல் ஐக்கியம் மிகவும் அவசியமாக இருக்கிறது. கரண்டில் வைத்து ஆமைன்னு சொல்லுவேமா. இன்னையிலிருந்து உங்கள் ஏரியாவில் கேசல் நடக்கலைன்னா நீங்கள் பாஸ்டர் எங்கள் ஏரியாவில் கேசல் நடக்கலை, எங்கள் வீட்டில் ஒரு ஜெபக்குழு என்ன செய்யணும், வாரம் வாரம் நடக்கணும், நாங்கள் ஐக்கியத்தை நாங்கள் அந்த ஏரியாவில் என்ன செய்கிறோம், விரும்புகிறோம் அப்போ சொன்னால் கர்த்தர் இயேசுவின் பிரசன்னத்தை உங்கள் வாழ்க்கையிலே அனுதினமும் அனுபவிப்பீர்கள். கரண்டில் வைத்து ஆமைன்னு சொல்லுவேமா. அந்த நீங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது ரோமர் நிருபத்திலே அநேக வீடுகளிலே அவர்கள் சபை என்ன செய்தார்கள், கூடி வந்தார்கள். அநேக வீடுகளிலே அக்கிலா பிரிஸ்கிலா அவங்க வீட்டில் சபை என்ன செய்தது, கூடி வந்ததை பார்க்கிறோம். பாருங்கள், இப்படி ஒவ்வொரு இடத்திலும் சபை கூடி வருதல் அங்கே இருந்தது. அந்த வீட்டிலே கூடினார்கள். ஒரு வீட்டில் தான் பவுல் பிரசங்கம் பொழுது ஐத்திக என்ன செய்தான், மேலே ஜன்னல்ல உட்கார்ந்திருந்தான். அப்போ பாருங்கள், அங்கே அநேக இடங்களே வீடுகளிலே கூடி வந்தார்கள். பூட்டி இருந்த வீட்டுக்குள்ளே இயேசு அவளுக்கு என்ன சொன்னார், உங்களுக்கு சமாதானம். அப்போ ஐக்கியப்படுகிற இடத்துலலாம் இயேசு நிற்கிறார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுவேமா. அங்கே ஆண்டவர் எங்களுக்கு சமாதானத்தை அவர் கூறுவதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த நாளிலும் ஐக்கியம், அந்த ஐக்கியத்தை உருவாக்குவதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும். அப்போஸ்தலர் 2:42 வாசிங்கள். ஓகே, நான் இதில் இந்த புதிய மொழியாக்கம் நான் வாசிக்கிறேன். நீங்கள் ஒருவர் இணக்கமாக நடந்து கொண்டு ஒருவரை ஒருவர் மரியாதையுடன் கனம் பண்ண கடினமான வேலை செய்தால் மட்டுமே நீங்கள் ஆரோக்கியமான உறுதியான சமுதாயத்தை என்ன செய்ய முடியும், வளர்க்க முடியும். அது தேவனுடன் இசைந்திருந்தால் அதனால் கிடைக்கும் பயன், அது பயன்களை அனுபவிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அப்போஸ்தலர் 2:42 வாசிங்க. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்கதிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாக தரித்திருந்தார்கள். அப்போ அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசம், அவர்கள் ஜெபத்திலும் அவர்கள் எப்படி இருந்தார்களாம், உறுதியாக தரித்திருந்தார்கள். ஒரு ஐக்கியத்துக்கு அவர்கள் ஒன்று கூடுவதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த ஐக்கியத்துக்கு முதலாவது தேவை அர்ப்பணிப்பு. என்ன தேவை? அர்ப்பணிப்பு தேவை. நீங்கள் அர்ப்பணிப்போடு அதை ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், ஜெபத்திற்கு ஒன்று கூடி என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும்.
அவர்கள் எதுக்காக கூட்டினாங்க? அதுக்காக உபதேசத்தை கேட்பதற்காக, அப்பம் பிற்பதற்காக, ஜபத்திலே ஒன்றாக இணைவதற்காக அவர்கள் ஒன்று கூடினதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் நிச்சயமாகவே சிலருக்கு அர்ப்பணிப்பே இருக்காது. இந்த கேசல் நேரத்தை அவ்வளோ அலட்சியம் பண்ணுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, இன்னைக்கு புதன்கிழமை இந்த ஏரியா கேசல் தான், அது யாரோ வீட்டில் நடக்கும், அது எவ்வளோ நடத்திட்டு போவா, அப்படி வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம ஒரு அர்ப்பணிப்பு நமக்கு இருக்கும்னா அது சரி. இல்லை, நான் அதுக்காக முன்னாடியே ஜோமணி ஆயத்தமாகி கரெக்டான அங்கே 7 மணிக்கு கேன்சல்னால் அங்கே நான் கூடி வர இடத்த நான் கண்டிப்பாக என்ன செய்யணும், போகணும் அப்படின்னு சொல்லி ஆயத்தமாகி அங்கே போவீர்கள் என்றால் அதுதான் ஒரு நல்ல ஒரு அர்ப்பணிப்பு. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுவேமா? யாரோ வரட்டும், யாரோ நடக்கட்டும் அப்படின்னு நினைக்க, அப்படி ஒரு அர்ப்பணித்து அங்கே போகும் பொழுது ஒரு நல்ல ஐக்கியத்தை நாம் என்ன செய்ய முடியும், உருவாக்க முடியும். இன்னைக்கு அர்ப்பணிப்பு இல்லாமல் நேரத்தை சரியாக கொடுக்காதவர்கள் ஐக்கியத்தை என்ன செய்ய முடியாது, கட்டி எழுப்ப முடியாது. எனவே நாம் தேவனுடைய வீட்டில் எப்படி வாழுவது என்பதை நீங்கள் என்ன செய்யணும், அறிந்து கொள்ளும்படி இவற்றை எழுதுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் சொல்லுகிறார். நம்ம எல்லாவற்றையும் ஒழுங்கின் தேவன், நம்ம எல்லாவற்றையும் என்ன செய்ய வேண்டும், அந்த ஒரு காரியத்தில் உங்கள் ஏரியாவில் ஒரு கேசல் இருக்குன்னா அதை நீங்கள் முதலாவது என்ன செய்ய வேண்டும், கனம் பண்ணணும். அந்த காரியத்தை நடத்துகிறவர்களை கனம் பண்ணணும். அதை நீங்கள் மிக முக்கியமாக கருதும் பொழுது அதன் மூலமாய் அநேக மரண கண்ணிகளுக்கு நீங்கள் தப்பலாம். அநேக பிரச்சனையிலேருந்து நீங்கள் என்ன செய்யலாம். நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க, உங்களுக்காக ஒரு 3-4 பேர் சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது அதில் ஒரு பெரிய விடுதலை இருக்கும், ஒரு ஆசீர்வாதம் இருக்கும், அதில் ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும். எத்தனை பேர் அப்படி நீங்கள் உணர்ந்துருக்கிறீங்க? இப்படி கூடி ஜெபித்ததுனால எங்களுக்கு நன்மை வந்திருக்குன்னு சொல்லி எத்தனை பேர் விரும்புகிறீங்க? கரண்டில் வைத்த ஒரு நிலையை சொல்லுவேம்மா, அது உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அர்ப்பணிக்க பிசாசு விட மாட்டான். அந்த நேரத்தை மறக்க பண்ணிடுவான், அந்த நேரத்தில் அசட்டை பண்ண செய்வான். அப்படி செய்யாதபடி அதை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். இந்த ஐக்கியத்தை சமுதாயத்தில் ஒரு ஐக்கியத்தை நாம் உருவாக்குவதற்கு முதலாவது தேவை, அங்கே அந்த கூடி வர்ற இடத்துல உண்மை மிக அவசியமாக இருக்கிறது. உண்மை, அது உண்மை என்றால் சத்தியம் மிகவனது அவசியம். சில நேரத்தில் சில பிரச்சனைகள் அங்கே இருக்கும் பொழுது நீங்கள் அதை மூடி மறைப்பதோ இல்லாவிட்டால் அது அந்த காரியத்தை குறித்து நீங்கள் ஐயோ அவங்க வருத்தப்பட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி அப்படி அல்ல. சத்தியத்தை சத்தியமாக என்ன செய்ய வேண்டும், அதை சொல்லுவதற்குரிய தைரியம் நமக்கு என்ன செய்ய வேண்டும் வேண்டும். கரங்களை வைத்து ஆமைன்னு சொல்லுவோமா? அப்படி என்றால் சத்தியம்தான் அவளை என்ன செய்யும், விடுதலையாக்கும். நீங்கள் ஒரு கூடி வர இடத்துல சிலர் பாருங்கள், பவுல் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, பேதுருவை பார்த்து இவர் நீர் மாயம் பண்ணினீர் அப்படின்னு சொன்னார். எதுக்கு மாயம் பண்ணினீர்னு சொன்னார்? இவர் விருத்த சேதனம் பண்ணாதவங்களை அவன் என்ன பண்ணா, அவங்க கூட சேர்ந்து நல்லா சாப்பிட்டான். ஆனால் வந்து பார்க்கும் பொழுது விருத்த சேதனம் பண்ணவங்களோட, அதாவது யூதர் மார்க்கத்தில் அமைஞ்ச மாதிரி என்ன செஞ்சான், நடிச்சுக்கிட்டான், போய் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டான். அப்போ சொன்னார், நீர் என்ன செய்கிறீர், மாயம் பண்ணினீர். அந்த வெளிப்படையாக மூடி மறைக்காமல் என்ன செய்தான், உண்மையை அவன் டக்குட்டு சொல்கிறான் பாருங்கள். அப்போ வசனத்தை, அதாவது சும்மா கண்டமுடன் பேசக்கூடாது, வசனத்தை எடுத்து நீங்கள் அந்த இடத்துல உண்மை என்ன செய்யணும், சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வசன அறிவும் இருக்க வேண்டும். உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், அந்த சத்தியத்தை சத்தியமாக அந்த இடத்துல என்ன செய்யணும், சொல்லும் பொழுது அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் தொடுவார். கரங்களை வைத்து ஆமைன்னு சொல்லுவோமா? அந்த வாழ்க்கை இங்கே பாருங்கள், ஏரோது செய்ததை அவன் மூடி மறைச்சிருக்கலாம். எதுக்குறாரு, அவர் ராஜாவோட கனெக்ஷன் கிடைக்குது, அவன் இன்னும் பண்ணிட்டு போட்டோம்னு சொல்லி விட்டானா யோவான் சானகனு? இல்லை, நீர் உம்முடைய சகோதரன் மனைவியை வைத்திருப்பது தவறு அப்படின்னு சொன்ன அடிச்சாம் பாருங்க. அதான் சத்தியத்தை அங்கே போற சொல்லுறது. அந்த சத்தியத்தை சொல்றதுனால நீங்கள் சத்ருவானா பரவாயில்ல, ஆனால் நீங்கள் ஐக்கியம் என்று சொல்லிட்டு மூடி மறைச்சி சரி பரவாயில்ல, அவருக்கு 2 பொண்டாட்டியா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி விட முடியுமா? கிடையாது. நீ 2 பொண்டாட்டி வச்சுக்கிட்டு கம்யூன் எடுக்கக்கூடாது, சபைக்குள்ள என்ன செய்யக்கூடாது, ஞானஸ்தானம் எடுக்கக்கூடாது. இதை காரியங்கள்லாம் சில ஒழுங்குபடுத்த வேண்டிய காரியங்கள் என்ன செய்ய வேண்டும், சரியாக சத்தியத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உண்மையை நீங்கள் கொண்டு வரும் பொழுது அந்த ஐக்கியத்திலே தேவன் பிரியமாக இருக்கிறார். கரங்களை வைத்து அமைன்னு சொல்லுவோமா? நீங்கள் அந்த இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, கூடி வராங்க, ஆனால் எல்லாம் அவங்க மாய்மாலத்துக்கு நீங்களும் விட்டு கொடுத்துருவீங்க. ஆனால் அந்த சிஸ்டர் வருத்தப்படுவாங்க பாஸ்டர், அந்த சிஸ்டர் அந்த பிரதர் வருத்தப்படுவாங்க பாஸ்டர். இது நீங்கள் அவங்களுக்கு செய்கிற பெரிய துரோகம் துரோகம் துரோகம். ஏனென்றால் நீங்கள் அவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு வர வேண்டும் என்றால் நீங்கள் உண்மையை மூடி என்ன செய்யக்கூடாது, மறைக்காதபடி. இது இப்படி செய்தால் நீங்கள் தப்பு தான், அப்படிதான்ல?
தப்பு தப்பு தான் சொல்லணும். அப்படி சொல்லாமல் நீங்கள் வந்து அவர் பாட்டுக்கு உட்காந்துட்டு ஃப்ரெண்டாக இருப்பாங்க, சர்ச்சுக்கு வருவாங்க, ஆனால் சிகரெட் குடிச்சிட்டு இருப்பார். அவங்க வந்து அவன் சிகரெட்டு குடிக்கிறாரு, ஆனாலும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் சொல்லணும், ஒரு நாள் கூப்பிட்டு புத்தி சொல்லணும். என்னவென்றால், இப்படிப்பட்ட இது நீங்கள் தேவனுடைய ஆலயம் பிரதர், புகை விடாதீங்க, உள்ள யார் வாசம் பண்ணுறது? தேவன் வாசம் பண்ணுறார் பிரதர். அப்படி சொல்கிறது, சத்தியத்தை சொன்னால் நீங்கள் கர்த்தர் அதை பார்த்துட்டே இருப்பார். நீங்கள் சத்தியத்தை அவங்களுக்கு சொல்கிறீங்களா, உண்மையாக இருக்கிறீங்களா என்பதை கர்த்தர் என்ன செய்வார்? ஆராய்ந்து பார்ப்பார். நீங்கள் அவங்கள வந்து நீங்கள் உண்மையாக நேசிக்கிறீங்கன்னா அவங்க பரலோகத்துக்கு வரணும் நீங்கள் விரும்புவீங்க. கரங்களை வைத்து ஆமைன்னு சொல்லுவேன்ப்பா. அவங்கள எங்கே கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைப்பீங்க. ஒரு உலகப்புறமான ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக அவங்க கூட சேர மாட்டீங்க. உங்கள் இருதயத்தில் உள்ள ஆழத்தில் என்ன இருக்கணும்னா, இந்த ஆத்மா எங்கே வந்து சேரணும்? நித்தியத்துக்கு வந்து சேரணும், அங்கே தேவ சமூகத்தில் காணப்படணும். அதற்காக போலியான ஒரு காரியத்தை நீங்கள் அப்படி பண்ணி ஒரு மாய்மாலமான ஐக்கியம் எப்பொழுதுமே உடைந்து போகும், அது காணாமல் போகும். ஒரு உண்மையான சத்தியத்துக்காக தூணும் ஆதாரமாக என்ன செய்ய வேண்டும்? நிற்க வேண்டும். கரங்களை வைத்து ஆமைன்னு சொல்லுவோமா? நாம் பாருங்கள், சபையில் இருக்கிறவர்களை குறித்து, வெளியே இருப்பவர்களை குறித்து பேசவில்லை என்று பவுல் சொல்லுகிறார். எனவேதான் நாம் என்ன செய்ய வேண்டும்? 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 3 முதல் 12 வரை வாசிங்கள். அதில் இந்த அதிகாரம் உங்களுக்கு தெரியும், நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். ஆனால் அங்கே கொரிந்து சபை பார்ப்பதற்கு நல்ல சபை தான் இருந்துச்சு. அவங்க வரங்களில் குறைவு கிடையாது, எல்லாத்துலேயும் நிரம்பி இருந்தாங்க. ஆனால் கர்த்தருடைய வருகைக்கும் என்ன செஞ்சாங்களா? காத்திருந்தாங்களா. ஆனாலும் அவங்கள பார்த்து பவுல் சொல்ல குழந்தைகள் தான் சொல்கிறார். அவங்க வந்து எப்படி, ஏன்னா அவங்க சபைக்குள்ளேயே ஒருத்தன் இருக்கிறான், அவன் அஞ்ஞானிகளுக்கும் சொல்லப்படாத ஒரு பாவத்தை என்ன செய்கிறான். அப்படிப்பட்ட பாவத்தை செய்வதனாலே பவுல் அவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன கண்டும் காணாமல் இருக்கிறீங்களே? கண்டும் காணாமல் ஒருத்தன் விபச்சாரத்தில் இருக்கிறான், அவனை என்ன செய்கிறீங்க? கண்டும் காணாமல் பரவாயில்ல. அவங்க ஆவி, ஏனென்றால் நம்ம பரிசுத்தவான்கள் கூடி வர இடத்துல அந்த ஆவி ஒருமனப்படுகிறது. அந்த ஆவி வந்து சேரும் பொழுது அந்த ஒருத்தருடைய ஆவி சரியில்லாட்டினாலும் எல்லா ஆவி என்ன செய்யும்? அதுக்காக தான் சில சமயம் ஒர்ஷிப் டைமில் நிறையா பாஸ்டர்ஸ் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஆண்டவரே சுத்திகரியம், அப்பா சுத்திகரியம், ஆண்டவரே அவங்க சிந்தைகளை சுத்திகரியும், கண்களை சுத்திகரியும். ஏன்னா சில ஆவியெல்லாம் ஒத்தே என்ன செய்யாது, வராது. அது ஃபுல்லாக விபச்சார ஆவியோடு உட்காந்துருக்கும், வேசித்தன ஆவியை உட்காந்துட்டு அந்த ஆவியை சரி பண்ணுறதுக்குள்ளே டைம் 2 மணி நேரம் முடிஞ்சு போயிடும் சர்ச்சை. அப்போ சில நடிப்பாங்க, என்னடா இன்றைக்கி ஒர்ஷிப்பே பண்ண முடியல அப்படின்னா, சில ஆவி அதுக்கு என்ன செய்யாது, ஒத்துழைக்காது. அதனால தான் நம்ம கூடி வரும் பொழுது பவுல் சொல்கிறாரு, நான் அந்த ஆவியில் அங்கே வரும்பொழுது வாசிங்கள், அதில் பவுல் சொல்கிற அந்த வார்த்தை, அவங்க ஆவியோடு கூடி வரும் பொழுது அவன் அதை கண்டுபிடிச்சிடுறான். இங்கே ஒரு ஆவி, சரியில்லாத ஆவி என்ன செய்து உட்கார்ந்து இருக்குது என்பதை கண்டுபிடிச்சு, இப்படிப்பட்டவனை உங்களை விட்டு நீங்கள் என்ன செய்யலை, நீங்கள் விளக்கவில்லையே அப்படின்னு சொல்கிறான். பாருங்கள், சரீரத்தினாலே உங்களுக்கு தூரமாயிருந்தும் ஆவினாலே உங்களோடு கூட இருக்கிறவனாய் இப்படி செய்தவனை குறித்து நான் கூட இருக்கிறது போல அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று திருப்பி செய்கிறேன் சொல்கிறார். ஏனென்றால் கொஞ்சம் புளித்தமா எல்லாத்தையும் என்ன செய்யும், புளிப்பாக்கிவிடும் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ ஒரு இது பரிசுத்தமான ஐக்கியம். இந்த பரிசுத்தமான ஐக்கியத்தில் கொஞ்சம் புளித்தமா சரியில்லாத ஒரு ஆவி இருந்துச்சுன்னா அது எல்லா ஆவியும் என்ன செஞ்சிடும், கெடுத்து போட்டுரும். அதனால நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த சத்தியத்தை சத்தியமாக சொல்லணும். நீ வந்து உன் கண்ணே சரியில்லை அப்படின்னு சொல்லணும். நீ வந்து அப்படி சொல்லணும். அப்படி அவங்க சிலருடைய கண்களே ஒழுங்காக இருக்காது, அவங்களுடைய சிந்தையும் என்ன செய்யாது, அது விபச்சாரத்தில் நிறைஞ்சிருக்கும். அப்போ அவங்கள்ட்ட சொல்லணும், நீ விபச்சார மயக்கத்தில் இருக்கிற, நீ சரியாக என்ன செய், உன்னை சுத்திகரித்து உனக்குள்ள அது சரியில்லாத ஆவி இருக்குது, வேற யாரோ ஒருத்தர் உள்ள என்ன செஞ்சிருக்கிற வச்சிட்டு இருக்க, நீ வந்து கர்த்தருக்கு உன்னை ஆழமாக என்ன செய், ஒப்பு கொடு என்று சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன இருக்கணும், தைரியம் இருக்கணும். சத்தியத்தை சத்தியமாக என்ன செய்யணும், பரவாயில்ல. அதனால உங்கள் ஐக்கியத்தில் அவங்க இல்லாட்டினாலும் பரவாயில்ல. ஆனால் எதுக்காக நீங்கள் அந்த ஐக்கியத்தின் நோக்கம் என்னவென்றால், அவங்க சத்தியத்தில் வளரணும் என்பது தான். அவங்க சத்தியத்தில் என்ன செய்ய வேண்டும், கட்டப்பட வேண்டும் என்பதுதான். அவன் இஷ்டத்துக்கு கண்டவனு செஞ்சுட்டு வந்து கூட இருந்தானா, நீங்களும் அந்த ஆவி கொஞ்சம் புளித்தமாக என்ன செய்யும், எல்லாத்தையும் புளித்தமாக மாற்றிடும். அப்போது நம்ம என்ன செய்ய வேண்டும், ஆண்டவரே நாங்கள் கூடி வரும் பொழுது பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் எங்களுக்கு என்னது தேவை. எங்களுடைய ஆவி அது பரிசுத்தம் அடையும்படியாக அங்கே பாருங்கள், 4ஆம் வசனம் சொல்ல, நீங்களும் என்னுடைய ஆவியும்
நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோடு. அப்போ ஒரு இடத்துல கூடி வந்தாலே யாரு அங்க இருக்கிறது? அங்கே பரிசுத்தவான்களுடைய ஆவி இருக்குது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம், இயேசு கிறிஸ்து அங்க இருக்கிற அவருடைய எல்லாம் ஒரு ஐக்கியத்தில் நம்ம கூடி வரும்பொழுது அநேக பரிசுத்தவான்களுடைய ஆவி நம்மோடு என்ன செய்து சேர்ந்து நாம் எல்லாரும் கர்த்தரை என்ன செய்கிறோம்? ஆராதிக்கிறோம். அப்போ நீங்கள் முதியோரை என்ன செய்யணும்னா கடும் சொற்களால் கடிந்து கொள்ளாமல் தகப்பனாக பாவித்து என்ன செய்யணுமா? பேசணும். இளைஞரை உங்கள் சகோதரனாகவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை உங்கள் தாயை போலவும் பாலிய ஸ்திரீகளை போலவும் பாவித்து என்ன செய்யணுமா? அங்கே தீமோத்தேயுவிலே 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் இவ்விதமாக ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்கள்? புத்தி சொல்லுங்கள். நீங்கள் முகஸ்துதி பண்றதை பார்க்கலாம், வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. வாசிங்கள் நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்கள். நீதிமொழிகள் 28-23 வாசிங்கள். நாவினால் முகஸ்துதி பேசுவதை பார்க்கலாம், கடிந்து கொள்ளுகிறவன். சிலவங்க வந்து மாய்மலக்காரர்கள்னா நீங்க தான் அப்படின்னு எப்படி சொல்லிடலாம்னா, அப்போ சிஸ்டர் உங்களை போகிற யாருமே இல்லை அப்படியே அடிச்சு விடுவாங்க. ஆனால் அவங்ககிட்ட இருக்கிற தப்புலாம் தெரியும் அவங்களுக்கு. ஆனால் அவங்கள ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்க? கடிந்து கொண்டதே கிடையாது. அப்போ நீங்கள் எவ்வளோ அவங்களுக்கு துரோகம் பண்ணுறீங்க. நித்தியத்தில் ஒரு நாள் உங்களுக்கு சாட்சி சொல்லுவாங்க, அவங்க இந்த சிஸ்டரில் தான் நரகத்துக்கு நான் போகிறேன், கூட இருந்து என்னை ஒரு நாள் என்ன செய்யலை? எச்சரிக்கலை. கர்த்தருடைய சத்தியத்தை எனக்கு என்ன செய்யலை? முகஸ்துதியை பார்க்கலாம், கடிந்து கொள்ளுகிறது தான் முடிவில் என்ன செய்வானாம்? அங்கீகாரம் பெறுவான். வேதம் சொல்லுகிறது, கடிந்து கொள்ளுதல் தான் அது ஜீவ விருட்சம். கடிந்து கொள்ளுதல் தான் ஜீவ விருட்சம். அப்போ கடிந்து கொள்ளுதலை விரும்ப வேண்டும். தாவீது சொல்கிறார், என் நீதிமான்கள் என் தலையை கொட்டுவது என் தலைக்கு எப்படி இருக்குது? எண்ணெயை போல. அது ஒரு அபிஷேகம் சொல்கிறேன். உங்களை வந்து தட்டி உங்களை சரிப்படுத்த வேண்டும். உங்களுக்கு சில காரியங்கள் என்ன செய்யணும்? அது சரிப்படுத்த வேண்டும். அடுத்ததாக இந்த ஐக்கியத்தை உருவாக்குவதற்கு உண்மை சத்தியம் நமக்கு தேவை. அடுத்தது 141:5 சங்கீதமா வாசிங்க. நீதிமான் என்னை தயவாய் கொட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும். அப்ப நீதிமான் உங்களை திட்டுறக்கு 4 பேர் இருக்கணுங்க. சொல்லுங்க, எனக்கு திட்டுறக்கு உரிமையா திட்டுறக்கு 4 பேர் என்ன செய்யணும்? இருக்கணும். யாரையுமே நீ திட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது? நினைக்கக்கூடாது. உங்களை திட்டுறக்கு எப்படியா ஜெபம் பண்ணணும். யார் திட்டான்னா பாஸ்டாவது பிரசங்கத்திலேயாவது என்ன செய்யணும்? திட்டணும். அப்படி யாராவது ஜெபம் இருக்கீங்களா? நம்ம வந்து இல்லை எனக்கு ஆறுதலான வார்த்தை தான் எப்பவும் சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் செஞ்ச தப்பை என் பையனே கண்டுபிடித்தாயா அப்படின்னு சொல்கிறான் ஆகாப். யாரை பார்த்து? எலியாவை பார்த்து. அப்போ அது மாதிரி சொல்லணும். இங்கே வந்தால் பாஸ்டர் நம்ம செஞ்சது என்ன செஞ்சிருவாரு? கண்டுபிடிச்சிருவாரு. அவருக்கு தெரியும், அவர் வந்து கண்டிப்பார் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள அந்த கண்டிந்து கொள்ளுதலை நீங்கள் என்ன செய்யணும்? எண்ணெயை போல என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். அதை மூடி மறைக்கிற வேலைலாம் கிடையாது. ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அப்போ இந்த கடிந்து கொள்ளுதலை இன்னைக்கு அநேகர் விரும்புவது கிடையாது. அதனால தான் அவங்களுடைய வழிகள் தாறுமாறாக என்ன செய்கிறது? ஓடுகிறது. தாறுமாறாய் ஓடுகிற பெண் ஒட்டகம் போல ஓடுகிறது. அப்படிப்பட்ட தாறுமாறின் ஆவி சபைக்குள்ளே வராதபடி சபைக்குள்ளே சத்தியத்தை சத்தியமாக என்ன செய்ய வேண்டும்? போதிக்க கர்த்தர் நமக்கு என்ன செய்வாராக? கிருபை. அப்புறம் ஐக்கியம் நல்லா வலிமையாக இருக்கணும்னா அங்கே என்ன இருக்கணும்? சத்தியம் இருக்கணும். 2வது, ஐக்கியம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அவங்க ஐக்கியத்தின் சமுதாயத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்றால் தாழ்மை நமக்கு அவசியம். என்ன வேண்டும்? தாழ்மை அப்படின்னா என்னது? தாழ்மை என்று சொல்லும் பொழுது ஆண்டு சொல்றாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். தாழ்மைனா ஆண்டவர் அவருடைய பொசிஷனை விட்டு என்ன செய்கிறாரு? இறங்கி தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே என்ன செய்தாராம்? வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவரது தாழ்மை என்பது நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் மனத்தாழ்மைனா ஒருத்தங்க சொல்றத ஏற்றுக்கொள்றதுதான் தாழ்மை. கரண்ல போய் தாழ்மைன்னு சொல்லுவான். நீ இப்பதான் வந்த ரட்சிக்கப்பட்டு 1 வருஷம் கூட ஆல, நான் 25 வருஷம் இந்த சபையில் வினது விசுவாசி. நீ சொல்றதை நான் கேட்கணுமா? நீலாம் எனக்கு சொல்லிடுறா? நீலாம் என் வீட்டுக்குள்ள வந்து பெரிய பைபிளை தூக்கிட்டு வந்து என்ன செய்ய ஆரம்ப போதிங்க. சபைக்கு வந்தே நீ தான் இப்போ வந்து முளைச்சி 3 இலை கூட நீ என்ன செய்யலை வரல. அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? 3 வருஷம் கூட ஆள, அதுக்குள்ளே நீ எனக்கு போதிக்க நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லாதபடி நம்ம யார் ஒரு சின்ன பிள்ளைங்க வந்து நமக்கு சொன்னால் கூட
அங்கே கர்த்தர் சாமுவேல கூட கர்த்தர் என்ன செஞ்சார்? பேசினார். சாமுவேலோட பேசினார். அவன் வந்து சொன்னான், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்குறேன். உடனே அங்கே ஏலி சொல்கிறான், தாழ்மையோடு கேட்குறான், எங்க நீ சொல்ல மறைக்கக்கூடாது, எல்லாத்தையும் என்ன செய்ய எனக்கு சொல்லு அப்படின்னு கேட்குறான். பாருங்கள், அதுதான் தாழ்மை. மற்றவங்க என்கிட்ட தான் விஷயம் இருக்குது, மற்றவங்கள்ட்ட ஒன்றுமே இருக்காதுன்னு நினைக்காதபடி நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் என்ன செய்யணும்? ஆயத்தமாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் சொல்லுவதை நீங்கள் என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். கரலை வைத்து ஆமைன்னு சொல்லுவா. ஆண்டவருடைய கிருபை நமக்கு இருப்பதாக. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார்? எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார்? தரித்துக்கொள்ளணும். ஒருவருக்கொருவர். நீங்க 1 பேதுரு 5:5 வாசிங்கள். கவனிங்க, இந்த மனத்தாழ்மைனா அதோடைய அர்த்தம் ஒருவருக்கொருவர் நம்ம என்ன செய்யணுமா? கீழ்ப்படியணும். இப்போ பெரியவங்க சின்னவங்க அப்படிலாம் இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது ஒருவருக்கொருவர் என்ன செய்யணுமா? நீ சொல்றதை நான் கேட்டுக்கிறேன், சரி, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லணும். அப்போ பாருங்கள், மனத்தாழ்மையை நாம் என்ன செய்யணும்? தரித்து கொள்ள வேண்டும். அங்கே இது தாழ்மை அவசியம். இந்த தாழ்மையில முக்கியமானது இணக்கமாக இருப்பது. இல்லை மினுக்கான வஸ்திரம் தரித்தவங்களுக்கு ஒரு சீட்டு, அடுத்தது மற்றவங்களுக்கு அப்படி. ஒரு யாக்கோபு நிருபத்தில் அப்படி சொல்றார், நீங்கள் எல்லாம் தேவனிடத்தில் என்ன கிடையாது? பட்சபாதம் இல்லை. நாம் எல்லாம் தேவனுடைய சபைக்கு வரும்பொழுது எல்லாம் நம்ம என்ன செய்யணும்? ஒன்றாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இணக்கமாக இருத்தல், மற்றவர்களை நாம் ஏற்றுக்கொள்கிறது, மற்ற எல்லாருக்கும் சம உரிமை கொடுத்தல், சமமாக மதித்தல், அவளை நாம் என்ன செய்யணும்? நம்மோடு கூட இணக்கமாக வைத்துக் கொள்ளுதல், அந்த சம அந்தஸ்தை அவளுக்கு கொடுத்தல். கரங்களை வைத்து ஆமைன்னு சொல்லுவோமா? நீங்கள் ஒருபோதும் உங்களுடைய ட்ரெஸ்லையோ உங்களுடைய முக பாவனையிலையோ நான் ரொம்ப உங்களை விட நான் உயர்ந்தவன் என்பது என்ன செய்யக்கூடாது? காட்டாதபடி அவளோடு கூட இணக்கமாக இருப்பது, அது தாழ்மையாக நடந்து கொள்ளும் பொழுது அந்த ஐக்கியம் என்ன செய்யும்? வலிமையாகும். கரங்களை வைத்து ஆமைன்னு சொல்லுவேமா? சிலர் வந்து தங்க பெருமைகளை காட்டுறதுக்கு ரொம்ப பயங்கரமாக வேலை செஞ்சுட்டு இருப்பான். அவங்க சொல்லுவான், உங்களை விட அன்னைக்கு அந்த ஐக்கியத்தில் அன்னைக்கு நிறைய நகை போட்டுட்டு வருவாங்க. போட்டு வந்து உங்களை விட நாங்கள் நகை நிறைய போட்டிருக்கோம் பாருங்கள், உங்களை விட சூப்பரான சாரீஸ் கட்டியிருக்கிறோம், எனக்கு அந்த நல்ல எங்களுக்கு வசதி இருக்குது, எங்களுக்கு அது இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம வர்ற க்ரௌடை வச்சு, அவங்க எப்படிப்பட்டவங்க வச்சு, அதுக்கு அவங்க எளிமையாக இருக்கிறாங்களா, நம்மளும் அதே மாதிரி எளிமையாக என்ன செஞ்சிடணும்? போயிடணும். நம்முடைய பகட்டை அங்கே போய் என்ன செய்யக்கூடாது? காட்டாதபடி நம்ம ரொம்ப பிரியம், நாங்கள் பகட்டாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்படி இல்லாதபடி நீங்கள் ஆவிலே எப்படி இருங்கள்? எளிமை உள்ளவர்களாக இருங்கள். பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று வேதம் சொல்லுகிறது. எனவே நீங்கள் எளிமை உள்ளவர்களாக இருங்கள். ரொம்ப சிம்பிள் லைஃப் நமக்கு வரணும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கைக்குள்ளே போவது, எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, எளிமை இல்லாத இடத்துல பரிசுத்தம் இருக்காது அப்படின்னு சொல்லுவார்கள். பரிசுத்தம் ஒரு இடத்துல இருக்கும் என்றால் எளிமை மிக ரொம்ப சிம்பிள் லைஃப் நமக்கு என்னது தேவை. நம்ம எல்லாம் வாழ்ந்திருக்கும் தெரியும், தாழ்ந்திருக்கும் தெரியும், எல்லா இடத்திலும் மனரம்மையாக இருக்க என்ன செய்தோம்? கற்றுக்கொண்டோம் என்று சொல்லி இருக்க வேண்டும். சில இடத்துல போய் அங்கே சொன்னார், பாஸ்டர் கேட்டார், நீங்கள் வட இந்தியா போனால் எங்கே போய் தங்குவீங்க? நாங்கள் சொன்ன சர்ச்சில் தான் படுத்திருப்போம். எங்கே ஒரு பாய் விரிச்சு எங்கே படுத்திருப்பீங்க? பாய் விரிச்சு படுத்திருப்போம். இப்போ அப்படி கிடையாது. போனால் எங்கே யாராவது நல்ல ரூம்ஸ் கொடுத்துட்றாங்க. ஆனால் முன்னாடி போகும்போது அப்படி தான், அவங்க பாயில் தான் படுத்திருப்போம். எங்கே எல்லாரோட சேர்ந்து ஒரே எல்லாத்துக்கும் சசமே டாய்லெட்டே இருக்காது. நாங்கள் வட இந்தியாவில் எல்லாத்துக்கும் அங்கே இப்படி தான் இருக்கும். ஆனாலும் அது ஒரு நாள் அதை பற்றி நாங்கள் ஒரு பெருசாக அது கவலைப்பட்டதாக கிடையாது. அது ஒரு ஜாலியாக எடுத்துக்கிட்டு அது ஒரு போயிடுவோம். அப்போது நம்ம வந்து சில நேரத்தில் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கணும். அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன செய்யணும்? மாற்றிக்கணும். இல்லை எனக்கு இதெல்லாம் இருந்தால் தான் நான் இப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லாதபடி எல்லாம் வாழ்ந்திருக்கவும் தெரியணும், தாழ்ந்திருக்கவும் தெரியணும். எல்லா இடங்களிலும் மனரமியமாக இருக்க நான் என்ன செய்தேன்? கற்றுக்கொண்டேன்னு சொல்லுகிறார். உங்களை விட பிறரை நீங்கள் கனமுடவர்களாக எண்ணும் பொழுது அவங்களுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். நீங்கள் தாழ்மை என்பது மற்றவர்களுக்கு நீங்கள் நல்ல மதிப்பு என்ன செய்வீங்க? கொடுப்பீங்க, கனம் பண்ணுவீங்க. மற்றவர்களை ஒருவர் நீங்கள் என்ன செய்யுங்கள்? கனம் பண்ணுங்கள். நீங்கள் உங்களை முக்கியமானவர்களாய் காட்டிக்கொள்வீர்கள் என்றால் அந்த ஐக்கியம் உடைஞ்சிரும். எப்பவுமே நீங்கள் மற்றவர்களை முக்கியமானவர்களாக கருதி உங்களை விட மற்றவர்களை என்ன செய்யுங்கள்? முக்கியப்படுத்தும் பொழுது அந்த ஐக்கியம் மிக எப்படி இருக்கும்? வலிமை உள்ளதாக இருக்கும். சரி, நேரம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். அங்கே நான் ஒரு நிறைய இன்னும் 3 பாயிண்ட் இருக்குது, சொல்லிடுவா. இன்னைக்கு லீவு தான்ல உங்களுக்கு எல்லாத்துக்கும்? சரி, ஓகே, அப்போ நான் பரவாயில்ல, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். லீவு தான்ல எல்லாத்துக்கும்? ஓகே, சரி. இப்போ இந்த வெள்ளாதான் வேகமாக முடிக்க சொல்கிறான் நான். சரி, ஓகே. சமுதாயத்தை
ஐக்கியத்தின் சமுதாயத்தை உருவாக்குவதற்கு நமக்குள்ளே நற்பண்புகள் அவசியம். நற்பண்புகள் என்னது? தாழ்மை மாத்திரமல்ல, நற்பண்புகள் அவசியம். நம்ம என்ன செய்யணும்? பின்ன நம்ம நற்பண்புகள் என்னன்னு சொல்லுங்களேன். உங்கள்கிட்ட இருக்கிற அந்த அன்பு, அந்த அந்த தாழ்மை, உங்கள்கிட்ட இருக்கிற நல்ல கேரக்டர்ஸ், உங்கள்கிட்ட இருக்கிற நல்ல கேரக்டர்ஸ் இருக்கணும். சிலவங்க வந்து வீட்டுக்கு போனால் வாங்கன்னு சொல்ல கூட சொல்ல மாட்டாங்க. கையை ஒரு கேஷில் சொல்லி கொடுத்த முதல் பாடம் நான், நீங்கள் வந்து வீட்டுக்கு வராங்கன்னா வெளியே கூட வெளியே நிற்கணும். நீங்கள் நின்று வர்றவங்களெல்லாம் என்ன செய்யணும்? வாங்க, ஸ்தோத்திரம் எல்லாம் சொல்லுங்கள், கை கூப்பிடுங்க, ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுங்கள், ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுங்கள், ஸ்தோத்திரம் வாங்க. நம்ம வந்து அவங்க எங்கே அவங்க வெளியே நின்றுட்டே இருப்பாங்க, எப்படி விழுந்து உள்ளே உட்காரணும் தெரியாமல். அவங்களுக்கு இடத்த நீங்கள் என்ன செய்யணும்? ஆயத்தப்படி கொடுத்து அவங்களுக்குள்ள சில நல்ல நற்பண்புகள்னால் அவங்கள எப்படி வந்து வரவேற்கணும், எப்படி உட்கார வைக்கணும். அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறதுனா, ஒரு மாதிரி புதுசாக வந்த இடத்துல ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அவசரியத்தை அவங்க என்ன பண்ண உணராதபடி நீங்கள் அந்த நற்பண்புகள் நிமித்தம் அவங்கள மரியாதையாக நடத்துவது, அவளை உட்கார வைப்பது, அவங்கள பணிவுடன் நடப்பது, இதெல்லாம் இப்படிப்பட்ட நல்ல குணங்கள் உங்களுக்குள்ள இருக்கும் என்றால் அந்த சிறு குழு மிகவும் ஆசீர்வதிக்கப்படும். கரண்டில் வைத்து ஆமைன்னு சொல்லுவோம்மா. சில சொல்ல வந்தாவா இல்லை வரட்டான்னு என்ன செய் போ அப்படின்லாம் கிடையாது. வர்றவங்களை நீங்கள் நேசிக்கணும், அவங்கள்ட்ட அன்பாக என்ன செய்யணும்? நடக்கணும். நீங்கள் உங்களுடைய அந்த பாசாங்க செய்யாதபடி, அவங்களை எரிச்சலூட்டுகிறமான காரியங்கள் செய்யாதபடி. ஒருத்தர் சொன்னார், நான் வந்தேன் உங்களுடைய யார் அவங்க என்னதுன்னா இரவு ஜெபத்துக்கு. அங்கே ஒரு பாஸ்டர் என்னை பார்த்து கையை நீட்டி இந்தா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னை வந்து கையை நீட்டி சொன்ன, நானும் ஒரு பெரிய பாஸ்டர் தான், என்னை இப்படி சொல்லிட்டாரு. அவர் இருக்கிற வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், இந்த முழு இரவு ஜெப ஐக்கியத்துக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், வரவே மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் அவர்கிட்ட போய் சொன்னேன், ஏன் கையை நீட்டலாம் இப்படிலாம் பேசுறீரு, அவரும் ஒரு பெரிய பாஸ்டர், அவரை வந்து கை நீட்டக்கூடாது அப்படின்னா. வந்தால் வராரு, வராட்டா என்னது போகிறாரு. நான் வந்து அந்த டைமில் நான் வந்து ஒரு அனாயிண்டிங்கில் இருந்து சொன்னேன் அப்படின்னு சொன்னேன். அதை வந்து ஏற்றுக்க முடியாது. வர்றவங்களை நம்ம என்ன சில நம்முடைய கேரக்டர்ஸ் இருக்குது, அவங்கள வந்து சில சமயம் அவங்க பேரை சொல்லி கூப்பிடும்போது கூட மிக கவனமாக என்ன செய்யணும்? சொல்லணும். கவனமாக அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நம்ம என்ன செய்யணும்? கொடுக்கணும். நல்ல ஸ்பாவங்கள். இன்னைக்கு அநேக ஐக்கியம் உடைஞ்சு போவதற்கு காரணம் நற்குணங்கள் என்ன செய்யலை? இல்லை, நற்குணங்கள் இல்லை. அப்போ அந்த நற்குணங்கள் ஆவியானவர் தான் நமக்கு தர வேண்டும். நற்குணங்களை சில பின்னணியத்தில் வந்திருக்கலாம். அந்த குடும்பங்கள் ஒருவேளை தவறான பின்னணியத்தில் கூட நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் வர வர நீங்கள் நற்பண்புகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்காக ஜெபிக்க வேண்டும். அதற்காக ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் எப்படி நல்ல குணங்களை எங்களுக்கு என்ன செய்யும்? தாரும் ஆண்டவரே. நற்குணங்கள்லாம் என்ன? விட்டு கொடுக்கறது. இப்போ டீ ஊற்றுறாங்க, நீங்கள் மொத்தம் 6-7 பேர் இருக்கிறாங்க, ஆனால் 5 பேருக்கு தான் டீ இருக்குது. என்ன பண்ணுவீங்க? வேகமாக எடுத்து நம்ம குடிச்சிடக்கூடாது. என்ன பண்ணணும்? எனக்கு இல்லாட்டினாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். அந்த விட்டு கொடுக்குற மனத்தால் இது காரியம் நம்ம. ஆனால் அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டு போய் எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு இருக்குதோ இல்லையோ, பாயாசத்தை கூட மற்றவங்களுக்கு இருக்க பார்ப்பாங்க, குடிச்சிட்டு இன்னும் டம்ளர் கூட அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா அடுத்தவங்களுக்கு குடிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஏன்னா நான் மட்டும் குடிச்சிட்டு சந்தோஷமாக இருக்கணும், அடுத்தவன் எக்கேடு கட்டாமல் என்ன செய்யட்டும் போட்டோம். அப்பளம் வந்து கரெக்டாக பொறிச்சு வச்சுருப்பாங்க, ஆனால் எனக்கு 2 அப்பளத்தை கொடு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. 2 அப்பளத்தை என்ன செய்ய கொடு அப்படின்னு சண்டை போடுவாங்க. அப்போ வந்து இவங்க நற்பண்புகள்லாம் சாப்பாடுற இடத்துல தெரியும், சாப்பாடு போடுற இடத்துல தெரியும். இவங்கெல்லாம் எப்படி பொறுமையாக இருக்கிறாங்க, எப்படி தாழ்மையாக. ஒரு நல்ல நற்பண்புள்ளவங்க என்ன செய்வாங்க? கடைசியில் சாப்பிடுவாங்க. கடைசியில் என்ன செய்வாங்க? விட்டு கொடுத்து. கடைசியில் சாம்பார் தீர்ந்து போயிருக்கலாம், ரசமும் தீர்ந்து போயிருக்கலாம், கடைசியில் இல்லை ரசம் மட்டும் தான் இருக்கலாம். கடைசி நேரத்தில் கூட்டு இருக்கலன்னு சொன்னாலும் ஸ்தோத்திரம், முறுமுறுக்காமல் ஸ்தோத்திரம், இது கத்தர் கொடுத்ததுக்காக என்னது ஸ்தோத்திரம் சொல்லி சாப்பிட்டுட்டு போவோம். ஏன்னா என் சகோதரர்கள்லாம் நல்லா சாப்பிட்டாங்கல்ல, அதுதான் எனக்கு போதும். அதுதான் ஐக்கியம். கரண்டில் வைத்து ஆமைன்னு சொல்லுவோமா? இல்லை நான் தான் எனக்கு முக்கியம் கொடு. இவங்க மட்டும் சாப்பிட மாட்டாங்க, வீட்டுக்கும் சேர்த்து பேக் பண்ணிட்டு போவாங்க. என் பிள்ளைகளுக்கெல்லாம் கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி. அப்படி செய்யாதபடி மற்றவர்களுக்காக நம்ம எப்பொழுதும் நம்முடைய சிந்தை பிறருக்காக, மற்றவர்களுக்காக, அவளுக்கு முன்னுரிமை கொடுக்க, விட்டு கொடுக்க, இப்படிப்பட்ட ஸ்பாவம் இருக்கும் பொழுது, சரி ஃபேன் இருக்குது, நான் தான் போய் அந்த ஃபேனுக்கு அடியில் உட்காரணும், மற்றவங்க
அவங்க மட்டும் உட்கார்றதில்ல, இங்கே ஒரு இடம் போட்டு இங்கே ஒரு இடம் போட்டு இங்கே ஒரு இடம் போட்டு ஆளே வந்திருக்காது. ஆனால் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, உட்காரவே விட மாட்டாங்க. சொல்லணும், மற்றவங்க நான் மட்டும் தான் அந்த ஃபேனில் உட்காருவேன், மற்றவங்க உட்காரக்கூடாது. அப்படி இல்லை. நாம் எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு முன்னுரிமை என்ன செய்யணும், கொடுத்து மற்றவர்களுடைய காரியங்களுக்கு ஒரு வீட்டுக்குள்ளே நான் சொல்கிறேன், சின்ன ஐக்கியம் சரி பெரிய ஐக்கியமும் சரி, அதில் உங்கள் நற்பண்புகள் மிகவும் அவசியம். நீங்கள் நல்ல ஒரு அன்புள்ள குடும்பத்தாரை போல நீங்கள் இருப்பீர்கள் என்றால் அநேகர் அந்த ஐக்கியத்தில் என்ன செய்வார்கள், இணைவார்கள் என்பதிலே சந்தேகமில்லை. இந்த ஐக்கியத்தில் முக்கியமாக அடுத்தது காரியம் என்னவென்றால், 4வது காரியம் நம்பகத்தன்மை அவசியம். உங்களை என்ன செய்யணுமா, நம்பகத்தன்மை அவசியம். அப்போ நம்பணும். நீங்கள் செய்கிறது அந்த குழுவில் நீங்கள் சேர்றாங்கன்னா, அந்த ஐக்கியத்தில் சேர்றாங்கன்னா, அது ஒரு போலியான குழுவாக இருக்கக்கூடாது. அது என்னது, நம்பகத்தன்மை அதில் என்ன செய்யணும், இருக்க வேண்டும். உங்களை அங்கே வர்றவங்கெல்லாம் உண்மையுள்ளவர்கள், இங்கே வர்றவங்கெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள். இவங்க எதை சொன்னாலும் அவங்க முரணா என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அவங்க சொல்றதெல்லாம் எப்படி இருக்கும், கரெக்டாக இருக்கும் என்று சொல்லி அந்த நம்பகத்தன்மை. துன்மார்க்கர் வீண் பேச்சுகளை பரப்புகிறார்கள், அவர்கள் சிநேகிதரை முறித்து கலகத்தை நெசுகிறார்கள், ஏற்படுத்தி விடுகிறார்கள். அங்கே போனால் எந்த பிரச்சனையும் வராது, வீணான வார்த்தைகளை என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அங்கே கலகத்தை கொண்டு வராது, அது சமாதானத்தை அது கொண்டு வரும் என்று நம்ப வேண்டும். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்கள். நீதிமொழிகள் 16:28 வாசிங்கள். அப்போ அந்த குழுக்குள்ள நம்பகத்தன்மைனா, இவங்களை பற்றி இவங்களை புறணி பேச மாட்டாங்க, கோல் சொல்ல மாட்டாங்க, ஒருவரை பற்றி ஒருவர் என்ன செய்ய மாட்டாங்க, இப்படி உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் இருந்துச்சு, நான் போயிட்டு வரேன்னு போன பிறகு பத்தியா அது இப்படிலாம் பண்ணுது அப்படின்னு பேச மாட்டாங்க. இப்படிலாம் பேச மாட்டாங்கன்ற நம்பகத்தன்மை அந்த கேர்சல் என்ன செய்யணும், நீங்கள் ஏற்படுத்தணும். கரண்டில் வைத்து ஆமே சொல்லுவேம்மா. ஒருத்தரை பற்றி ஒருத்தர் கோல் சொல்ல மாட்டாங்க, புறணி பேச மாட்டாங்க, தப்பாக என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க. ஆமைன்னு சொல்லுங்கள் எல்லாரும். இதுக்கே இவங்களுக்கு நேரம் போகாதனால உட்காந்து என்ன பண்ணுவாங்கன்னா, 2 பேர் எந்திரிச்சு போனோடனே பார்த்தியா போன வாரம் கூட அந்த வீட்டில் எப்படி நடந்துச்சு, அவன் புருஷன் இப்படி பண்ணான், அது பண்ணான், அவன் பாரு இப்படி பண்ணான், இந்த வெட்டி கதைகளை பேசி, இந்த வெட்டி கதைகள்லாம் பேச மாட்டாங்கன்ற உங்களை நினைச்சிக்கணும், நம்பணும். அப்போ தான் அந்த கேசல் எப்படி இருக்கும், கரெக்டாக இருக்கும், சரியாக இருக்கும். இது தேவையில்லாத வெட்டி கதைகளை பேசி அதில் குழப்பத்தை என்ன செய்வாங்க, ஏற்படுத்துவாங்க. அது மாத்திரமல்ல, ஒரு நல்ல சமுதாயத்தை நீங்கள் உருவாக்கணும்னா அடிக்கடி தொடர்பு கொள்ளுதல், கம்யூனிகேஷன் நல்லா இருக்கணும். நல்ல ஒரு அவங்கள்ட்ட அடிக்கடி பேசணும். எப்படி இருக்கீங்க சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா அப்படி சொல்லி வாரத்துக்கு ஒரு நாள் கூடினாலும் இடைப்பட்ட நாள் அவங்களோட என்ன செய்யணும், ஃபோனில் பேசணும். சந்திக்கும் பொழுது சிரிக்கணும், பார்க்கணும். நல்ல பழக்கத்தை நீங்கள் என்ன செய்யணும், ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது இந்த ஐக்கியம் மிக அருமையாக இருக்கும். எனவே நாம் பாருங்கள், சிலர் சபை கூடி வருவதை விட்டு விடுவது போல் நம்ம என்ன செய்யக்கூடாது, அவங்கள ஒருவரை ஒருவர், ஒரு மொழிபெயர்ப்பு சொல்ல, ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தி தைரியப்படுத்தணுமா, ஒருவரை ஒருவர் என்ன செய்யணுமா, உற்சாகப்படுத்திட்டே இருக்கணும். அடுத்த வாரம் நம்ம கேசல் இடையில இன்னும் 2 நாளில் பார்ப்போம், நாங்கள் கூட போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்திட்டே இருக்கணும், அதை தைரியம் மூட்டிகிட்டே இருக்கணும். அப்போது அந்த கேசலே அவங்களுக்கு போனால் புறணி பேசும். அதுக்கு எதுக்கு அங்கே போகிறதுக்கு, ஏற்கனவே எல்லாரை பற்றி இதை பேசிகிட்டு இருக்குது. அந்த வீட்டுக்கு போய் எட்டியாக போய் நம்ம என்ன செய்யக்கூடாது, மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னது. நானே சிலர் பார்த்தா பயந்து ஓடிவேன். ஏன்னா வெட்டியாக மாட்டிட்டோம் வச்சுக்கோங்களேன், நம்மகிட்ட இருந்து அவ்வளோத்தையும் கறந்து ஊரை ஃபுல்லாக என்ன செய்வாங்க, பரப்பி விட்டுட்டு போயிடுவாங்க. இது அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபை. அதனால ஆண்டவரே ஜோமுனுவேன், ஆண்டவரே வெட்டியாக மாட்டி என்ன செய்யக்கூடாது, மாட்டிடக்கூடாது. அதனால இப்போ காரை மேக்சிமம் நானே என்ன கார் டிரைவரை பாடப்படுத்துவாங்க, பாஸ் எங்கே இருக்கிறாரு, எங்கே போகிறாரு, இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கிறார் எல்லாம். அதுக்காக மேக்சிமம் இப்போ காரில் நான் யாரும் என்ன போகிறது கிடையாது, கூட்டிகிட்டு போகிறது கிடையாது. தனியாகவே கார் எடுத்துகிட்டு போயிடுறது. எதுக்கு வெட்டியான வம்பு, என் டிரைவர் கூட்டிகிட்டு போனதால டிரைவர்கிட்ட போய் கேட்பீங்க நான் எங்கே இருக்கிறேன்ட்டு, யாரும் எனக்கு வேண்டாம். அப்போ பாருங்கள், சில இடத்துல நம்மளை ரொம்ப கண்காணிச்சு எங்கே இருக்கிறாரு, எங்கே போகிறாரு, எங்கே வராரு, என்ன செய்கிறாரு, இது உங்கள் வேலை கிடையாது. நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு என்ன செய்யணும், போக வேண்டும். அப்போது நம்ம சிலரை ரொம்ப கண்காணிக்கவும் கூடாது. என்ன செய்யணும்னா, ஒரு அன்பின் நிமித்தம் நம்ம கூடி வரும்பொழுது அவங்களை உற்சாகப்படுத்த, தைரியம் ஊட்ட, நாம் இவ்விதமாக நல்ல ஒரு ஐக்கியத்தை நம்ம என்ன செய்யணும், வளர்த்துக் கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு என்ன செய்வராக, கிருபை தருவராக. முக்கியமான ஒரு நோக்கம் என்னவென்றால், அர்ப்பணிப்பு தான் அவசியம். ஐக்கியத்துக்கு என்ன அவசியம், அர்ப்பணம் அவசியம்.
எனவேதான் அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்தனாலே அன்பு இனதென்று அறிந்திருக்கிறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்கள். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்கள். ஜீவனை கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று என்ன செய்கிறோம்? அப்போ அந்த ஐக்கியத்துக்காக, சகோதர ஐக்கியத்துக்காக ஜீவனையே கொடுக்கணுமா? என்ன செய்யணுமா? ஜீவனை கொடுத்து, இயேசு எப்படி ஜீவனை கொடுத்து அன்பு கூர்ந்தாரோ அதுபோல் நீங்கள் என்ன செய்யணும்? ஜீவனை கொடுக்கணும். அப்போ என்னுடைய சிறு குழுவிலும் சபையிலும் உண்மையான ஒரு ஐக்கியத்தை நான் என்ன செய்வேன்? வளர்ப்பேன் என்றவங்க கைகளை வைத்து ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. சிறு சபையிலும் சரி வீட்டுக்குள்ளும் ஒரு உண்மையான ஐக்கியத்தை நான் என்ன செய்வேன்? வளர்ப்பேன். உண்மையாக இருப்பேன். சத்தியத்தை சத்தியமா என்ன செய்வேன்? பேசுவேன். சத்தியத்துக்கு மாறா பொய் முகஸ்துதி பண்ண மாட்டேன். யாரும் என்ன செய்ய மாட்டேன்? முகஸ்துதி மாய்மாலம் பண்ணி அவங்களை கெடுக்க மாட்டேன். நான் சத்தியமா என்ன செய்வேன்? பேசுவேன். நீங்க தப்பு பண்ணா தப்பு பண்றீங்க அப்படின்னு சொல்லணும். நீங்க பண்ணணும். அதான் முக்கியமானது. அவங்க நம்ம கூட இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி அதை பத்தி கவலை கிடையாது. ஏன்னா சத்தியத்தை நேசிக்காதவர்களோட ஐக்கியத்தை நம்ம வேண்டாம். நமக்கு சத்தியத்தை நீ நேசிக்கிறியா? உனக்கும் எனக்கும் ஐக்கியம் இருக்குது. நீ சத்தியத்தை நேசிக்க மறுக்கிறியா? சத்தியம் வேண்டாம்னா நீனும் எனக்கு வேண்டாம். அப்படிதான் நம்ம இருக்கணும். நம்ம சத்தியம் இல்லாத இடத்துல ஐக்கியம் நல்லா என்ன செய்யாது? இருக்காது. எனவே நீங்கள் இந்த நல்ல ஒரு ஐக்கியத்தை எத்தனை பேர் உருவாக்குவதற்கு தீர்மானிக்கிறீங்க? நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, இந்த காலை நேரத்திலும் நாங்கள் நல்ல ஒரு ஐக்கியத்தை உருவாக்குவதற்கு, சமுதாய ஐக்கியத்தை உருவாக்குவதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இதற்கு தேவை அர்ப்பணிப்பு. இயேசு தன்னையே அர்ப்பணித்தது போல எங்களை நாங்கள் முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் அநேக நேரத்திலே நற்பண்புகள் இல்லாததினாலே அநேக ஐக்கியத்தை நாங்கள் உடைச்சிருக்கிறோம், இழந்து போயிருக்கிறோம். எங்களுக்குள்ளே நற்பண்புகளை நாங்கள் வளர்த்துக்கொள்ள, உண்மை தன்மையை வளர்த்துக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு தாழ்மை உள்ளவர்களாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை அளிக்கும்படியாக எல்லாரும் வலது கரங்களை வைத்து ஒப்பு கொடுத்து நல்ல பாரத்தோடு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்கள் சிறு குழுவிலும் சரி சபையிலும் நாங்கள் நல்ல ஐக்கியத்தை நாங்கள் உருவாக்கிவிட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த அதிகாலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்க நீர் கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் ஹல்லேலூயா கரங்களை வைத்து சொல்லுங்கள். ஆண்டவரே, குடும்ப ஐக்கியம் நேற்று நம்ம பார்த்தோம். தேவனோடு உள்ள ஐக்கியம், குடும்பத்தோடு உள்ள ஐக்கியம், சபையோடு உள்ள ஐக்கியம், சமுதாயத்தோடு உள்ள ஐக்கியம், இந்த ஐக்கியத்திலெல்லாம் நாங்கள் வளருவதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். நல்ல வலது கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். இந்த ஐக்கியத்திலே நாங்கள் வளர, கிருபையிலே வளர, சிறு குழுக்களின் ஐக்கியத்திலே வளர, சபையின் ஐக்கியத்திலே வளர கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. அறிவுள்ள கரங்களை பிடித்து ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, நாங்கள் ஐக்கியமாகவே இருக்க, சபையின் ஐக்கியத்திலே நாங்கள் மிகவும் ஆண்டவரை கரிசனையோடு இருக்க, ஒருவர் பாரத்தை ஒருவர் ஏற்றுக்கொண்டு இப்படி விதமாய் கிறிஸ்துவின் பிரமாணம், நிறைய பிரமாணம் இருக்குது. அதில் கிறிஸ்துவின் பிரமாணம் மிக முக்கியமான பிரமாணம். அந்த கிறிஸ்துவின் பிரமாணத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காக, எல்லாவற்றுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்ல ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் சபைக்குள்ளே நல்ல ஒரு ஐக்கியத்தை ஆண்டவரே தரும்படியாக ஜெபிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த நாமம்